எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிசி நெக்ஸ்ட் 2024 எப்போ வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அது என்னங்கிறத பற்றி நம்ம கொஞ்சம் இந்த வீடியோவில் பார்த்துருவோம். கொஞ்சம் டீட்டெயிலாகவே பார்த்துருவோம். எல்லோரும் கேட்டுட்ருக்கீங்க, தனிப்பட்ட முறையில் நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. நெக்ஸ்ட்டு பிசி எப்போங்க சார் வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்கீங்க. இப்போ வந்து எஸ்ஐக்கு வந்து எப்போது கால்ஃபர் பண்ண போகிறோங்கிறத சொல்லிட்டாங்க. ஸோ ஜூனில் வந்து கால்ஃபர் பண்ணுறாங்க. ஜூன்லேருந்து ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்டு, செப்டம்பர் கிட்ட எக்ஸாம் நடத்துகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதாவது எஸ்ஐ எக்ஸாமை நெருங்கும்போது உங்களுக்கு பிசிக்கான ஒரு நோட்டிஃபிகேஷனோ இல்லை பிசி வந்து அதாவது எஸ்ஐ எக்ஸாம் முன்னக்கூட்டி கூட நோட்டிஃபிகேஷன் வர அதிகபட்ச சான்சஸ்கள் இருக்குது. சப்போஸ் அதை கொஞ்சம் தள்ளி போச்சு அப்படின்னா எஸ்ஐ எக்ஸாம் ரிட்டன் எக்ஸாம் இருக்குல்ல, ரிட்டன் எக்ஸாம் வந்து நெருங்கும் போது அதுக்கு கொஞ்சம் முன்னக்கூட்டியே உங்களுக்கு வெப்சைட்டில் கம்மிங் சூன்ங்கிற மாதிரி போட்டுருவாங்க. பிசி கால்ஃபர் கன்ஃபார்மாக இருக்குது. வேக்கன்சி டீட்டெயில் எடுக்க சொல்லி இஓஎஸ்ஆர்பியிலேருந்து ஒரு மெமோ ஒன்று ஒரு 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 மாதம் கிட்ட சம்திங் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போவே பாஸ் ஆயிடுச்சு. அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக பிசி எக்ஸாமுக்கு உட்காந்து தைரியமாக உட்காந்து படிங்க. பிசி எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்து விரைவில் இருக்கும். எஸ்ஐ எக்ஸாமை ஒட்டி தான் இருக்கும், தள்ளி போகாது, ரொம்ப சீக்கிரமும் வராது. எஸ்ஐயோட எக்ஸாம் இருக்குல்ல, எக்ஸாமு ஒட்டி தான் நோட்டிஃபிகேஷனோ இல்லை அதுக்கு முன்னக்கூட்டி கம்மிங் சூனுங்கிறதே போடுவாங்க. வேக்கன்சி அரௌண்டு எனக்கு டீட்டெயில் சரியாக தெரியலை. ஆனால் கிடைச்ச தகவலின்படி வந்து ஒரு 3000க்குள்ளே தான் சொல்கிறாங்க. நான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் கேட்டுட்டு உங்களுக்கு வேக்கன்சி டீட்டெயிலுங்கிறது தனியாக ஒரு வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். பிசி கால்ஃபர் கன்ஃபார்மாக இருக்குது. இன்னும் ஒரு செப்டம்பர் இல்லைன்னா அக்டோபர் கிட்ட நோட்டிஃபிகேஷன் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ரெடியாக இருந்துக்கோங்க. தேங்க்யூ.